வணக்கம் நண்பர்களே! வரலாறு மிக முக்கிய வினாடி வினா பகுதி 3. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி முதலில் எங்கு வெடித்தது? ஜான்சி, கான்பூர், டெல்லி, மீரட். ஆன்சர் மீரட். 1857 மே 10 மீரட்டில் இருக்க சிப்பாய்கள் கலகத்தில் ஈடுபட்ட போதுதான் புரட்சி முறையாக வெடித்தது. அடுத்து செகண்ட் கொஸ்டின். குப்த வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் மற்றும் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யார்? சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், ஸ்ரீகுப்தர், குமாரகுப்தர். ஆன்சர் சமுத்திரகுப்தர். இவரது போர் வெற்றிகளை பாராட்டி V.S. ஸ்மித் இவரை இந்திய நெப்போலியன் என்று அழைத்தார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலத்தில் தான் இலக்கியம், அறிவியல், கணிதம், கலை போன்ற துறையில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. அதனால் இதை பொற்காலம் சொல்கிறாங்க. தேர்டு கொஸ்டின். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்க பாடுபட்டவர்? தயானந்த சரஸ்வதி, ஜோதிபா பூலே, ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். இவருடைய முயற்சியால் தான் வில்லியம் பெண்டிங் பிரபு 1829 சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றினார். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங், லாலா லஜ்பதி ராய், சுபாஷ் சந்திர போஸ். ஆன்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல். பிரிஞ்சு கடந்த இந்திய சமஸ்தானங்களை ஒன்றா இணைச்சதுனால இவரை இரும்பு மனிதன் சொல்கிறாங்க. அடுத்து ஃபிஃப்த்து கொஷின். தன்னாட்சி இயக்கத்தை ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தமிழகத்தில் தீவிரப்படுத்தியவர் யார்? பாரதியார், அன்னி பெசன்ட், சத்தியமூர்த்தி, வ.உ. சிதம்பரனார். ஆன்சர் அன்னி பெசன்ட். 1916 பால கங்காதர திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் தனித்தனியாக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அடுத்து சிக்ஸ்த் கொஷின். கிபி 1526 நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்? ஹியமு, ஷெர்ஷா சூரி, இப்ராஹிம் லோடி, ராணா சங்கா. ஆன்சர் இப்ராஹிம் லோடி. பாபர் 1526 இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து முகலாய ஆட்சி தொடங்குறாரு. அடுத்து செவன்த் கொஷின். டெல்லி சுல்தானகத்தின் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? குட்புதீன் ஐபக், அலாவுதீன் கில்ஜி, இல்துமிஷ், பால்பன். ஆன்சர் குட்புதீன் ஐபக். இவர் முகமது கோரியோட படைத்தளபதியாக இருந்தார். அவருடைய மரணத்துக்கு அப்புறம் இவர் தன்னைத்தானே ஒரு டெல்லி சுல்தானாக அறிவித்து கொண்டார். 4 வருஷம் ஆட்சி பண்ணார், 1206 to 1210. அதுக்கப்புறம் போலோ என்னும் குதிரை விளையாட்டின் போது கீழே விழுந்து இறந்து விட்டார். அடுத்து இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமிய அரசர் யார்? குட்புதீன் ஐபக், கஜினி முகமது, முகமது கோரி, முகமது பின் காசிம். ஆன்சர் முகமது பின் காசிம். கிபி 712 சிந்து பகுதியின் மீது படையெடுத்த முகமது பின் காசிமே இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர். அடுத்து 9th கொஷின். மகாத்மா காந்தி தனது அரசியல் குருவாக யாரை கருதினார்? தாதாபாய் நௌரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர். ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே. மிதவாதிகளின் தலைவரான கோபாலகிருஷ்ண அவர்களின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு காந்தி அவரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். அடுத்து லாஸ்ட் ஒன். வேத காலத்தில் சப்த சிந்து என்பது எத்தனை ஆறுகள் பாயும் பகுதியை குறிக்கிறது? 3, 9, 7, 5. ஆன்சர் 7. சப்த சிந்து என்ற வார்த்தை 7 ஆறுகள் பாயும் இடத்தை குறிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டிஎன்பிசி நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.